இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கம்பெனிலால ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேஸ்லா கட்டாயமாக கேட்பாங்க 4 மார்க்கில். சாலமன் வெர்சஸ் சாலமன் கம்பெனி லிமிடெட் 1896. சாலமன் வெர்சஸ் சாலமன் கம்பெனி லிமிடெட் 1896 வந்த கேஸ். ரொம்ப முக்கியமான கேஸ்லா கம்பெனிக்கு. ஒன் மேன் கம்பெனி கேஸ்லா அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஒன் மேன் கம்பெனி கேஸ்லா அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் அப்படியும் கேட்கக்கூடும். சாலமன் வெர்சஸ் சாலமன் கம்பெனி லிமிடெட். ஓகே, இப்போ யார் இதில் ஹீரோ அப்படின்னு சொன்னால் இந்த சாலமன். இந்த கேஸோட ஹீரோ இந்த சாலமன் தான். இந்த சாலமன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஷூ கம்பெனி நடத்துகிறார், ஒரு பூட் மேனுஃபேக்சராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கைடு புக்கெல்லாம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூட் மேனுஃபேக்சர், ஒரு லெதர் ஃபேக்ட்ரி, பூட் லெதர் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாரு, கம்பெனி வச்சுருந்தாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் சோல் ப்ரொப்ரைட்டர், அவர் தான் சிங்கிள் ஓனர். இதுக்கு அந்த பூட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு அவர் தான் சிங்கிள் ப்ரொப்ரைட்டர், சோல் ப்ரொப்ரைட்டர். இவர் இந்த சாலமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இப்படியே சோல் ப்ரொப்ரைட்டராக இருந்து அந்த கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க பசங்க, அவருக்கு 5 சில்ட்ரன்ஸ், அந்த 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கம்பெனிக்கு வரணும், பிஸ்னஸ் பண்ணணும், அவரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும், இந்த 5 பேரும் நினைக்கிறாங்க. இவர் சோல் ப்ரொப்ரைட்டராக பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் அவங்க சில்ட்ரன்ஸ் இந்த 5 பேரும் என்ன பண்ணணும், சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ சாலமனுக்கு ஒரு ஐடியா வருது, இதை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாற்றலாம், பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாற்றிடலாம். அந்த காலகட்டத்தில் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாற்றணும்னா 7 பேர் தேவை, 7 மெம்பர்ஸ் இருக்கணும். பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும்? 7 மெம்பர்ஸ் இருக்கணும். ஒரு 7 பேருக்கு எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, சாலமன் யோசிச்சு பார்க்கும்போது, ஒரு பசங்க 5 பேர் இருக்கான், நான் ஒரு ஆள், சாலமன் ஒரு ஆள், சாலமனோட ஒய்ஃப் ஒரு ஆள். ஸோ 7 பேரும் சேர்ந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாத்திரலான்னு முடிவுக்கு வராங்க. டோட்டல் 7 பேர் வந்துருச்சா? சாலமன் ஒரு ஆளு, 5 சில்ட்ரன்ஸு, ஒரு ஒய்ஃபு. ஓகே, சாலமனோட ஒய்ஃப். ஓகே, ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாத்திரலாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ சாலமன் டுக் 20,001 ஷேர், 20,001 ஷேர், 20,001 ஷேர் சாலமன் கையில் இருக்கு. His wife took 1 share. His children took 1 share each. அப்படின்னா 5 ஷேர். ஸோ டோட்டல் எவ்வளோ? 20,007 ஷேர், 20,007 ஷேர். இது பெய்ட் அப் கேபிட்டல். 20,007 ஷேரை பெய்ட் அப் கேபிட்டலா கொண்டு வந்துட்டாங்க அந்த கம்பெனிக்கு. 20,007 ஷேர் பெய்ட் அப் கேபிட்டலா வந்துருச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 20,001 ஷேரு சாலமன், 1 ஷேரு ஒய்ஃபு, 5 பசங்க, ஒருத்தருக்கும் ஒரு ஷேரு, 5 ஷேர், மொத்தமாக எவ்வளோ இருக்கு? 20,007 ஷேர் இருக்கு. இது பெய்ட் அப் கேபிட்டலா இருக்கு. இப்போ கம்பெனி ஃபார்ம் ஆயிடுச்சு. சாலமன் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன நினைக்கிறாரு சாலமன், தன்னோட பூட் மேனுஃபேக்சர் பிஸ்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வித்தரலாம், செல் பண்ணிடலாம். யாருக்கு? சாலமன் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு வித்தரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ஹி சோல்டு த கம்பெனி, சோல்டு த பிஸ்னஸ், சாரி. ஸோ ஹி சோல்டு த பிஸ்னஸ் டு த கம்பெனி, வித்தர்றாரு. சரி, வித்தா எப்படி விற்பாரு? கன்சிடரேஷனுக்கு தான் விற்பாரு. எவ்வளோ கன்சிடரேஷனுக்கு வித்தாருன்னா 38,000 பவுண்டுக்கு விற்கிறார். 38,000 பவுண்டுக்கு விற்கிறார். இப்போ அவருக்கு பணம் கொடுக்கணும்ல. சாலமன் கம்பெனி லிமிடெடுக்கு தன்னோட பூட் மேனுஃபேக்சர் பிஸ்னஸை வித்துட்டா 38,000 பவுண்டு கன்சிடரேஷனுக்கு வித்திருக்காரு. அப்போ 38,000 பவுண்டை அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு? கம்பெனிக்கு இருக்கு. அவங்க எந்தெந்த வழியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 20,000 பவுண்டை ஷேரா கொடுத்துட்றாங்க. 20,000 பவுண்டை ஷேரா கொடுக்குறாங்க. 8,000 பவுண்டை கேஷா கொடுக்குறாங்க. 10,000 பவுண்டை செக்யூர்டு டிபெஞ்சரா வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா 20,000 பவுண்டு ஷேர்ல போயிருது. ஓகே,
8,000 கேஷா கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேல பணம் கிடையாது, அதுக்கு மேல கம்பெனில பணம் கிடையாது, அசட் கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க, 10,000 பவுண்ட் வந்து செக்யூரிட்டி டிபெஞ்சரா கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செக்யூரிட்டி டிபெஞ்சரா என்னன்னு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பணம் இல்லாத நேரங்களில் பப்ளிக் கிட்ட டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி என்ன பண்ணுவாங்க, நிதி திரட்டுவாங்க. அப்ப நிதி திரட்டுற வகையில எவ்வளவு கிடைக்குது, 10,000 ரூபாய் கிடைக்குது. அது செக்யூர் டிபெஞ்சர். செக்யூர் டிபெஞ்சருக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன் என்னன்னு. ஒரு கொலாட்டரில் ஒரு பேங்க்குக்கு போறோம், லோன் வாங்குறோம். அப்ப வந்துட்டா என்னப்பா செக்யூரிட்டி இருக்கு, நல்லா பத்திரம் இருக்கா, கொடு, அதை வச்சுட்டு நாங்கள் லோன் தர்றோம். அது மாதிரி தான் செக்யூர் டிபெஞ்சர். செக்யூர் டிபெஞ்சர்ல என்ன ஒரு சேஃப்டி நான் சொல்லியிருக்கேன், கம்பெனி வைண்டா பார்க்கும்போது அந்த செக்யூர் டிபெஞ்சரை கொடுக்கணும் டிபெஞ்சர் ஹோல்டருக்கு, அப்படித்தானே? ஷேர்ல தான் கொடுக்க மாட்டான், டிபெண்டை மட்டும் கொடுத்து விரட்டி விட்டுருவான்னு சொன்னேன். அதுவும் நல்லா போயிட்டு இருந்தா தான், இல்லைன்னா ஷேர்ல அதுவும் கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். டிபெஞ்சரை பொறுத்த வரைக்கும் இஃப் இட் இஸ் செக்யூர்டு, அன்செக்யூர்டு இருக்கு. அன்செக்யூர்டுனா ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன் வாங்குற மாதிரின்னு சொல்லியிருக்கேன், அதையும் சொல்லியிருக்கேன். செக்யூர் டிபெஞ்சரை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வைண்டப் ஆகும்போது எவ்வளவு பணம் போட்டானோ, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில 10,000 பவுண்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு, சாலமனுக்கு. முடிஞ்சு போச்சா? இப்ப 38,000 கணக்கு வந்துருச்சா? ரைட், ஓகே. இப்படியே போயிட்டு இருக்கு. இப்படி நல்லா தான் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்க நேரத்துல என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலையில அவருக்கு கெட்ட நேரம். யாருக்கு, சாலமனுக்கு. கம்பெனி லாஸ்ல போக ஆரம்பிச்சிருச்சு. கம்பெனியை வைண்ட் அப் பண்ற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாரு. யாரு, சாலமன். கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார். ஸோ அசட்டை விட டெப்த் அதிகமாயிருச்சு, அசட்டை விட லயபிலிட்டி அதிகமாயிருச்சு. அசட்டே கம்பெனிக்கு 6,000 பவுண்டு தான் இருக்கு. அசட் எவ்வளோ இருக்கு, 6,000 பவுண்டு தான் இருக்கு. ஆனா கடன் எவ்வளோ இருக்கு, டெப்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 17,733 பவுண்டு இருக்கு. 17,733 பவுண்டு லயபிலிட்டி இருக்கு, டெப்த் இருக்கு, கடன் இருக்கு. கம்பெனிக்கு அசட்டு 6,000 தான் இருக்கு, ஆனா கடன் வந்து 17,733 ரூபா இருக்கு. இந்த நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 10,000 பவுண்டு பிலாங் டு சாலமன். இதுல இந்த டெப்த் இருக்கு பத்தியா, கடன் இருக்கு பத்தியா, 17,733. இதுல 10,000 பவுண்டு வந்து யாருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, சாலமனுக்கு போகணும். வைண்டிங் பயிற்சி கம்பெனி ஏற்கனவே சொன்னேன், இப்பதான் சொன்னேன். அவர் செக்யூர்டு டிபெஞ்சரா 10,000 கொடுத்தாங்க பத்திங்க, 10,000 பவுண்டு கொடுத்துருக்காங்க கம்பெனில. சொன்னேன்னா வைண்டா போகாத கொடுக்கணுமா, அவர் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவரு அதை எடுத்துக்கிறாரு 10,000 பவுண்டை. மீதி எவ்வளவு இருக்கு, 7,733 பவுண்டு கடன் இருக்கு, 6,000 அசட் இருக்கு. சரி, இப்ப அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் என்ன பண்ணிருக்கான், பணம் போட்டிருக்கான். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸும் பணம் போட்டிருக்கான். எங்க, சாலமன் கம்பெனி லிமிடெட்ல. இது செக்யூர்ட் டெப்த், செக்யூர்ட் டிபெஞ்சர் 10,000. அன்செக்யூர்ட் டிபெஞ்சர்ட்டும் பணம் வாங்கலாம்ல, ஹேண்ட் லோன் மாதிரி, ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன் வாங்குற மாதிரி. நீ ஒரு லட்சம் கொடு, நீ ஒரு 5,000 பவுண்டு கொடு அப்படின்னு வாங்கலாமா? அப்படி கொடுத்தவங்கலாம் இப்ப கொடி தூக்குறான். ஏன் சாலமன், நீ தான் ஓனர் ஆஃப் த கம்பெனி, கம்பெனி வைண்ட் அப் ஆயிடுச்சு. நீ நல்ல மனுஷனா தான் என்னையா பண்ணணும், எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டுலையா நீ எடுத்துக்கணும். நீ உடனே வந்து நீ செக்யூர் டிபெஞ்சர் வச்சிருக்கேன்னு 10,000 பவுண்டை எடுத்துக்கிட்டு போயிட்டா நாங்க என்ன ரோட்ல நிக்கிறதா? நாங்க அன்செக்யூர் டிபெஞ்சர் தான். ஆனா நீ ஓனர் ஆஃப் த கம்பெனின்னு என்னையா பண்ணணும், உனக்கு மனசாட்சி இருக்கா? எங்களுக்கெல்லாம் கொடுத்தது போகதாயா நீ வச்சுக்கணும் பணத்தை அப்படின்னு சொல்றான். யாரு, இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டாலாம் இப்ப கூட்டிட்டு வைக்கிட்டான். என்ன நீ கம்பெனி வைண்ட் அப் பண்ணணும், நீ முதல்ல ஒடியாந்து எடுத்துட்டு போற, நீ கம்பெனி ஓனர், நீ உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்லாம் நீ கொடுத்தது போகதாயா நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடி தூக்கிட்டான். இப்பதான் இந்த கேஸ் வருது, கேஸ் போடுறாங்க போய் கோர்ட்ல. சாலமன் கேஸ் போடுறாரு, கேஸ் ஃபைல் பண்றாரு. அப்பதான் கோர்ட் இதெல்லாம் ஆராய்ஞ்சு என்ன சொல்றாரு அப்படிங்கிற பட்சத்துல என்ன சொல்றாருன்னா, ஒன்னு தள்ளலாம் தெரிஞ்சுங்க, வாங்க அன்செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ், அன்செக்யூர்ட் ஹோல்டர்ஸ் இங்க வாங்க. என்ன சொல்றாரு, கிரெடிட்டார்ஸ்லாம் இங்க வாங்க. அதான் என்ன சொல்றாரு ஜட்ஜி அப்படின்னு சொன்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. டாக்ட்ரைன் ஆஃப் செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு ஒன்று இருக்கு. டாக்ட்ரைன் ஆஃப் செப்பரேட் லீகல் என்டிட்டி ஒன்று இருக்கு. ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சாலமன் வேற, கம்பெனி வேற, ரெண்டையும் ஒண்ணுபடுத்தாதீங்க. சாலமன் வேற, கம்பெனி வேற. சாலமன் பர்சன் வேற, சாலமன் கம்பெனி லிமிடெட் வேற. அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம்
ஆர்டர் ஆஃப் ரீபேமெண்ட் ஒன்று இருக்கு. கம்பெனி வைண்டிங் அப் ஆனதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் ரீபேமெண்ட் இப்படி தான் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரூல்ஸ் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு கம்பெனி வைண்ட் அப் ஆகுதுன்னு சொன்னா யாருக்கு பணம் ஃபர்ஸ்ட் போகும்னா செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போகும். செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் தான் பணம் ஃபர்ஸ்ட் போகும். சரி, அதுக்கப்புறம் பணம் மீதம் இருக்கு அப்படின்னா அது அன்செக்யூர்டு கிரெடிட்டாருக்கு போகும். அதுக்கப்புறம் கம்பெனி கொஞ்சம் அசட் இருக்கு அப்படின்னா அது யாருக்கு போகும்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு போகும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு போகும். அதன் அடிப்படையில் முதல்ல யாருக்கு பணம் போகணும்? செக்யூர்டு கிரெடிட்டாரு. அப்ப செக்யூர்டு கிரெடிட்டார் யாரு? சாலமன். அந்த ஆள் தான் போகும். அந்த கரெக்டா தான் கிளைம் பண்ணியிருக்கான். 10,000 கரெக்டா தான் எடுத்திருக்கான் அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. இவெல்லாம் அன்செக்யூர்டு கிரெடிட்டார். ஐயா சாமி, நான் நீ பணம் கொடுத்தது இல்லைன்னு ஆர்டர் என்ன? ஃபர்ஸ்ட் செக்யூர்டு கிரெடிட்டார் வா பணத்தை வாங்கிட்டு போ, மிச்சம் இருந்தா உனக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி அன்செக்யூர்டு கிரெடிட்டார் நிப்பாட்டி வைப்பாங்க. சரி, அன்செக்யூர்டு கிரெடிட் மிச்சம் இருக்கு, இந்த வாங்கிட்டு போ. சரி, அது மிச்சம் இருந்தா யாரு கொடுப்பாங்க? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு. இல்லைன்னா தரமாட்டான். மிச்சம் இருந்தாதான். சரி இருக்கா அப்படின்னு நீண்டு வா. ஸோ ஆர்டர் இப்படி இருக்கிற பட்சத்துல, டாக்டர் ஆஃப் செப்பரேட் லீகல் என்டிட்டி இப்படி சொல்ற பட்சத்துல, சாலமன் வேற கம்பெனி வேறன்னு சொல்ற பட்சத்துல ரெண்டும் ஒன்னா சேர்க்காதீங்க. சாலமன் வேற, சாலமன் கம்பெனி லிமிடெட் வேற. அட் த சேம் டைம் ஆர்டரும் வேற. ஆர்டர் என்ன சொல்லுது? செக்யூர்டு கிரெடிட்டாருக்கு தான் ஃபர்ஸ்ட் பணம் போகணும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அன்செக்யூர்டு ஒரு கிரெடிட்டாருக்கு போகும்னு சொல்லுது. அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு போகும்னு சொல்லுது. இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி. ஒரு கம்பெனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. இதான் டாக்டர் ஆஃப் செப்பரேட் லீகல் என்டிட்டில இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஆர்டர் தீர்ப்பு தர்றாங்க. ஸோ சாலமன் இந்த கேஸ்ல ஜெயிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ். 1% கம்பெனி கேஸ் அப்படின்னு கேட்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சாலமன் கடைசியில் ஜெயிச்சிட்டாரு. சாலமன் கொடுத்துட்டு தான் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கொடுத்துட்டு தான் நீங்க மிச்சத்தை எடுத்துக்கணும் சாலமன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குலாம் மூஞ்சியில கரிய பூசி விட்டாங்க. கேரக்டர் கம்பெனியை பாரியா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாரியா, இப்படிதான் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ரைட், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸ்டடி லா வித் கார்த்திகை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும்.